தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சென்னையில் நடுவில் இருக்கிற நந்தனம் காலேஜில் ஒரு பெண்ணுக்கு அத்துமீறல் நடந்திருக்கிறது. தொடர்ந்து இது முதல் முறையல்ல, நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் போல அரசு விசாரித்து கொண்டிருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற அதே வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவங்கள் குறைந்த மாதிரி இல்லை, மக்களுக்கும் பயம் வந்த மாதிரி இல்லை. என்ன காரணம்? சட்டம் இருக்கிறது, சட்டத்தின் மீதான பயத்திற்கு மட்டும் மரண தண்டனை கொடுத்து விட்டதா அரசு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்வியை தான் உரைகள் நிகழ்ச்சி இன்னைக்கு எழுப்ப இருக்கிறது. மீண்டும் பாலியல் குற்றம், சட்டத்தின் மீதான பயம் முற்றிலும் நீங்கிவிட்டதா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பாபு பரமேஸ்வரன் சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அரசு செய்ய வேண்டிய விஷயங்களை அரசு செஞ்சுருக்கா அப்படிங்கிற நம்ம கேள்வியை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சிகளோட வேலை என்ன என்பது எதிர்க்கட்சிகள் புரிந்திருக்கிறதா? ஏன்னா இந்த பயம் என்பது குற்றவாளிகளுக்கு வருவதற்கு முன்னால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வரணும். அதை நாம் ஏற்படுத்தியிருக்கோமா அப்படின்னு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலம் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நிச்சயமாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். கடந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய கொலை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், போதைப்பொருள் பழக்கம், இது எண்ணிலடங்கா நிலைமையில் போயிட்டுருக்குது. நேற்று கூட ஒரு விவாதத்தில் பீகார் குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் கொலை செய்யப்பட்டதை பற்றி விவாதித்தோம். இப்போ உடனே இன்றைக்கி அந்த நம்ம சென்னையோடைய நடுநாயகமாக இருக்கக்கூடிய நந்தனம் கல்லூரியில் ஒரு கேண்டீன் நடத்தக்கூடியவர் ஒரு பெண்ணை வேலைக்கு வச்சுட்டு நடந்த பாலியல் குற்றத்தை பற்றி செய்திகள் வந்திருக்கு. அப்போது பெண்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகள்லேருந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதிகரமாக தெரியுது. அப்போ காவல்துறை தன்னுடைய பணிகளை செய்கிறதா? காவல்துறையை வைத்திருக்கும் முதலமைச்சர் இதை பற்றி கவலைப்படுகிறாரா? இல்லை காவல்துறையோடைய கைகள் கட்டுப்பட்டு உள்ளதா? ஏன்னா குற்றவாளிகளுக்கு பயமே இல்லை, மக்களுக்கு தான் பயம் இருக்குது. அப்போ இந்த அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கக்கூடிய நிலைமையில மக்கள் அவங்களுடைய பாதுகாப்பு இல்லை. என்னோட கேள்வி நேரடியாக அவங்களுக்கானதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு பயம், குற்றவாளிகளுக்கு பயம்ங்கிறத தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிகார வர்க்கத்திற்கு முதல்ல பயம் வர்றது, ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பூதாகரமாக மாற்றுவார்கள், எப்படி மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி அதிகாரத்திற்கு எதிராக போராடுவார்கள் அப்படிங்கிற பயம்தான் முதல்ல ஆட்சியில் இருக்கவங்களுக்கு வரணும். ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து இது முதல் முறை அல்ல, இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலேயே, இந்த வருடங்களில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம். அப்படி இருந்தும் எதிர்க்கட்சிகள் வெறும் ஹேஷ்டேக் அரசியலை மட்டும் பண்ணிட்டு மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இது அரசியலாக மட்டும் மாட்டிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்கள் எப்போ மக்களுக்காக நிஜமாக களத்தில் இருந்து போராடுவீங்க அப்படிங்கிற சாதாரண கேள்வி சாதாரண மக்கள் மனிதர்லேருந்து இருக்கு இல்லையா? இல்லை, நிச்சயமாக இது எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் போன்றவற்றை கையில் எடுக்கலாம். ஆனால் நடைமுறைப்படுத்த வேண்டியது யார்? காவல்துறை. காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது? அரசுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இது போன்ற இது மக்களுடைய எழுச்சியை இப்போ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது மக்கள் சட்டத்தை கையில் எடுத்தால் தப்பாக போயிடும். இல்லை எதிர்க்கட்சிகள் போய் ஒரு பெரிய இன்றைக்கி போராட்டங்களுக்கோ ஆர்ப்பாட்டங்களுக்கோ பர்மிஷன் கிடையாது. ஏன்னா அது அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக காணப்படுகிறது. அப்போ என்ன பண்ணணும்? இதை மக்களிடத்திலும் ஆளுகின்ற அரசியலிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தார்மீக கடமை எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது. அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் மக்களுடைய உயிரும் மக்களுடைய பாதுகாப்பும் பெண்களுடைய பாதுகாப்பு, குறிப்பாக குழந்தைங்களுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கு எல்லாருமே, அதாவது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிங்கிறது கிடையாது, சின்ன கட்சி பெரிய கட்சி கூட கிடையாது, நிச்சயமாக அனைவரும் கையில் எடுக்க வேண்டியது ஒரு பிரச்சனை தான். இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதும் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டியதும் அரசு. அந்த அரசுக்கு
நினைவூட்ட வேண்டியது, இல்லைன்னா ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக எதிர்க்கட்சிகள் இதை செய்ய வேண்டும். இன்றைக்கி இந்த நந்தன நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் கண்டனம் தெரிவித்தது மட்டும் போதாது, அதற்குரிய நடைமுறை எடுக்கும் வரை இந்த போராட்டங்கள் ஓயக்கூடாது. இது போன்ற நிகழ்வு அடுத்து யாருக்கும் ஏற்படக்கூடாது. நன்றி சார். சார் ஜெயகாந்தன் சார், திமுக அரசின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக முதலமைச்சர் வந்து தவறுகளை இரும்பு கழம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. இது நிறைய விஷயங்கள் நடந்திருந்தா கூட கல்லூரி வளாகம் அப்படிங்கிறப்ப நம்மளால் அண்ணா யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏற்கனவே அங்கே நடந்திருந்தது, பிறகு நந்தனத்துலேயும் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இது ஒட்டுமொத்தமாக அரசோட லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதா சார்? தினமலர் உரைகள் நேயர்களுக்கு மாலை வணக்கங்கள். அதாவது இந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஆட்சியில் எங்கு தவறு நடந்திருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான். குறிப்பாக இன்றைக்கு பொதுவெளிகளில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எங்கேனும் தொழில் சார்ந்த இடங்களில் ஒரு பிரச்சனை வருகின்ற போது அதனை வந்து அனைவரும் கட்சி பாகுபாடின்றி எந்த விதமான அரசியல் பாகுபாடின்றி கண்டிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தும் கூட. கண்டிக்க வேண்டுமா? கண்டிக்க வேண்டும், அது நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும், இதுதான் செய்தி. இன்னொன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இதை வந்து நம்ம ஒப்பீடு செய்ய முடியாது. கல்லூரி வளாகம் அது பல்கலைக்கழகம், அது கல்வி நிறுவனம். சாதாரண மனிதன் சொல்லி முடிச்சிடறேன், மனநிலையில் வராமையே இருக்காது. இல்லை, உண்மைதான் உண்மை. அதாவது ஒரு கல்வி நிறுவனம், அது பள்ளிகளோ கல்லூரிகளோ, நம்ம வந்து எல்லாருமே பிள்ளைகள். நான் இந்த கேள்வியை வச்சேன் அப்படின்னா நீங்க அது போற போக்குல இதுவும் சொல்ல முடியாது. ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறப்ப கல்லூரி வளாகங்களுக்குள்ள கல்வி நிறுவனங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும், நிர்பயா நிதி மூலமாக அங்க என்னெல்லாம் பண்ணணும், கேமரா வைக்கணும், ஹெல்ப்லைன் வைக்கணும், இவ்வளவு விஷயங்கள். ஆனா நடந்து ஒரு வருடம் அதுதான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே நீங்க மற்ற காலேஜ்ல பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது. இல்ல ஒரு செய்தி, பிரிவென்ஷன் முக்கியம். இல்லை, நீங்க சொல்லக்கூடிய அந்த நிர்பயா வழக்குக்கு பிறகு நிர்பயா ஃபண்ட் பத்தி நான் பேசல. அந்த மாதிரியான அதாவது குறிப்பிட்ட அதை கல்வி நிலையங்களிலும் அலுவலகங்களிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதை வந்து கண்காணிப்பதற்காகவும் அதற்கு வந்து உங்களுக்கு வந்து விசாகா கமிட்டி என்று நிறுவப்பட்டிருக்கிறது. நிர்பயாவுடைய பெயரிலேயே பல்வேறு நிர்பயாவை வச்சு நீங்க வேற வழிக்கு போறது நான் வேற வழிக்கு போகல. அந்த நிதியை சரியாக கல்லூரி வளாகங்கள் பயன்படுத்தி இருந்தா இல்ல, அவங்க காலேஜ்ல நடந்தது வேற இடங்கள்ல யோசிக்க வேண்டாம். காலேஜ்ல நடந்தது மற்ற கல்லூரிகள் எல்லாம் இது மாதிரியான ஏற்பாடுகள்ல அரசு முன்கூட்டியே செஞ்சிருந்தா இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்காது. இல்ல, ஒரே ஒரு செய்தி, நடந்த பிறகும் வரலன்னா எப்படி? நடந்த பிறகு இப்ப இதை நான் எப்படி அணுகிறேன்னா, அதாவது நான் வந்து ஒரு நம்ம தனி மனிதனாக இந்த பொதுவெளியில் நாம் வந்து நம்மளும் ஒரு குடும்பம் வைத்திருக்கின்ற எல்லாருமே அந்த குடும்பத்திற்குள்ள என்ற அமைப்புகள் இருக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது யாரும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனாலும் கூட சில நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது இதை முழுமையாக ஒரு அரசு சார்ந்தோ ஆட்சி சார்ந்தோ எடுப்பில் ஒரு காவல்துறை மீதோ இதை குறை சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் அந்த அணுகுமுறையை எடுத்து விட முடியாது. ஏன் அப்படின்னா, இல்லை சொல்லி முடிச்சிடறேன். கல்லூரி நிர்வாகம் என்று ஒன்று இருக்கிறது. இது அரசு கல்லூரி, நந்தனம் அரசு கல்லூரிங்கிறது எங்கேயும் வெளியில் இல்லை. ஒன்று சொல்ல போனால் மாநகரின் மையத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி. அங்கு கல்லூரி நிர்வாகம் இருக்கிறது. அந்த கல்லூரி நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பேராசிரியர்களும் முதல்வரும் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். இது கேண்டீன், அங்கே உணவகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவகத்தில் உள்ள அந்த ஊழியரோ அவர் உணவு வைத்திருப்பவரோ அவர் சார்ந்து ஒரு பிரச்சனை நடக்கிறது. ஆனாலும் கூட இந்த நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் கருத்து. ஆனாலும் கூட இப்ப அண்ணன் பாபு பரமேஸ்வரன் சொல்வது போல மற்ற கட்சிகள் கல்லூரி நிர்வாகம் பொறுப்பேற்கணும், அந்த கேண்டீன் நடத்துனர் பொறுப்பேற்கணும், அரசும் போலீஸை கையில வச்சிருக்க முதல்வரும் பொறுப்பேற்க மாட்டீங்க. அமைச்சரை கேட்டா அப்படி நடந்ததா? ஒரே ஒரு செய்தி, ஒரு நெறியாளரா மாற்று இதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்து விட முடியும்? நீங்க சொல்லுங்க முதல்ல. சார், நான் என்னோட கேள்வியிலே நான் பதில் சொல்லி தான் வச்சேன். அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது. அப்படி என்றால் மற்ற கல்லூரிகள் இப்படி நடக்கக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அதற்கான எல்லாமே இருந்தும் எப்படி நடக்குது? இல்ல சார், அது அந்த காலேஜில் நடந்திருக்குன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியாக எடுத்திருந்தால் அப்படியான ஒரு பாதிப்பு வராதுன்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஒன்று. ரெண்டாவது,
இங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா, சட்டத்தின் மீது பயம் இருந்தா இந்த தவறுகள்லாம் நடக்காதுங்கிறதே நம்ம பேசிதானே ஆகணும். இது பொதுவெளியில நம்ம நம்ம எல்லாருமே ஒரு பேசலாம். ஆட்சியை காப்பாத்துவதற்காகவோ கட்சியை காப்பாத்துவதற்காக இதை விட முடியாதே சார். நான் வந்து இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிப்பதற்காகவோ அதற்காக வந்து உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக நான் பேசல. இந்த சூழலில் ஒரு ஆட்சியையோ அதிகாரத்தையோ அங்க இருக்கக்கூடிய காவல்துறையையோ இன்னும் காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சரையோ நேரடியாக நாம் குற்றம் சொல்லி விட முடியாது. ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை நான் எடுத்து சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு சீன் ஆஃப் அக்கரன்ஸ் SOCன்னு சொல்லுவோம் சட்டத்தின் அடிப்படையில். எந்த பகுதியில் நடைபெறுகிறதோ அந்த பகுதியில் உள்ள அந்த நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டியது தார்மீக கடமையாகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்றாக தெரியும், இப்போ ஒரு மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய விபத்துகளுக்கும் அங்கு நடைபெறக்கூடிய குற்றங்களுக்கும் உங்களுக்கு என்னதான் காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் அந்த மாவட்ட நிர்வாகம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு மாவட்ட ஆட்சியர் அதற்கான விளக்கங்களை சொல்வார். ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் அப்படி எடுத்த எடுப்பிலே யாரும் வந்து அதை கண்டுகொள்ளாமல் போய்விட முடியாது. இந்த சூழலில் நந்தனம் கல்லூரியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கேண்டீன் உள்ளிட்ட நிர்வாகத்தை வழங்கியவர்கள், ஆனால் நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம், அந்த கேண்டீனில் வழங்கப்பட்டது ஒருவேளை கட்சி சார்ந்த நபருக்கோ அதில் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிக்கின்ற அதே தார்மீக போக்கு நமக்கு உண்டு என்பது உண்மை. இந்த நந்தனம் கல்லூரியை பொறுத்தவரை அந்த கேண்டீன் உள்ளிட்ட இதில் என்ன பிரச்சனை என்பதை விசாரணை முதல் நிலையில் இருப்பதால் நம்ம அது குறித்து விளக்கமாக சொல்ல முடியாத சூழல். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அங்கு வந்து ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடைபெறுகின்ற போது அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அது கடுமையாக அது தண்டிக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே மகிழா நீதிமன்றம் போக்சோ வழக்குகள் பல்வேறு உடனடியாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்ற காரணத்தால் இந்த வழக்கு குறிப்பாக நீங்கள் சொன்னீங்களே ஒப்பீட்டளவில் சென்னை பொருள் அதை விட வெகு வேகமாக வந்து விசாரிக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அதில் கூட வெளிநபர் உங்களுக்கு நல்லா தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெளியிலிருந்து ஒரு நபர் வந்து அதில் தலையிடுறாங்க. இதில் கேண்டீன் நடத்தக்கூடிய அந்த நிர்வாகத்தின் கீழே வரக்கூடிய நபர்னா அவர் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய மாற்று கருத்து கிடையாது. இது குறித்து அரசும் அது குறித்து காவல்துறையும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் என்று நம்புகிறோம். அண்ணன் பாபு பரமேஸ்வரனை பொறுத்தவரையும் உங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையும் பொதுவெளியில் நடக்கக்கூடிய குற்றங்களை யாருமே நம்ம வந்து ஆதரிக்க முடியாது. கட்சிங்கிறது வேறு, அரசியலுங்கிறது வேறு. ஆனாலும் கூட அவர்களுக்கும் இருக்கின்ற அழுத்தங்கள், காவல்துறை அனைத்து இடங்களிலும் போயிட்டு உடனடியாக ஒரு கல்லூரிக்குள்ள போனால் உங்களுக்கே தெரியும், கல்லூரி மாணவர்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது மாதிரியான பாதுகாப்புகளை யார் வழங்குவது? கல்லூரிக்கென்று ஒரு அமைப்பு இதற்கென்று உருவாக்கப்படுகின்ற போது இது குறித்த நிகழ்வுகள் எல்லாம் அங்கேயே பேசி தீர்க்கப்பட வேண்டும். சமூகத்தை தான் நம்ம பார்க்கணும். பாபு பரமேஸ்வரன் சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு நான் வைக்க விரும்புறது என்னன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து நிறைய எதிர்க்கட்சிகள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு அடுத்த கட்டங்களில் என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் என்ன, சேஃப்டி மெஷர்ஸ் என்னன்னு அதை பற்றி நீங்கள் பேசுகிறதே இல்லை. இது ஒரு அரசியலுக்கான ஒரு ஆயுதமாக துரதிர்ஷ்டவசமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு வருமா? இதுக்கு சொல்யூஷனை நோக்கி எதிர்க்கட்சிகள் மூவ் பண்ணுமா? இல்லை, நிச்சயமாக. ஒரு வழக்கறிஞர் நண்பர் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும். ஒரு இன்சிடென்ட் இல்லை, இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அடுக்கில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ரொம்ப அருகில் இருக்கிறது. அதோடைய கேஸ் விஷயங்கள் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம். அப்போ கல்லூரிகளில், குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தணுங்கிறது அனைவருடைய கோரிக்கை. அப்போ யார் பண்ணணும்? இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்றது இல்லை, காவல்துறை தான் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதை அரசாங்கத்தில் கொண்டு போகணும். முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தணும். அதற்கு தான் அந்த நிர்பயாவுடைய ஃபண்டை யூஸ் பண்ணணும். இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களா? அது யாராக வேணா இருக்கலாம், படிக்கிற பொண்ணாக இருக்கலாம். அப்படி பார்த்தா ஏர்போர்ட்டில் கோயம்புத்தூரில் ஒன்று நடந்துச்சு. இப்போ முந்தானத்து வந்து அந்த பீகார் குடும்பத்துக்கு நடந்துருக்கு. அப்போ தொடர்ந்து இதை வந்து நீங்கள் வெறும் ஒரு அரசியலாக்குறது இல்லை. அப்போ டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதை நம்ம வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இதற்குரிய செயல்பாடுகளை செய்ய வேண்டியது யார்? எதிர்க்கட்சிகள் இல்லை. உங்கள் நோட்டீஸுக்கு கொண்டு வரோம். அப்போ சட்டம் வந்து கடுமையாக்கப்படணும்னு இல்லை, நடைமுறைப்படுத்தணும். இல்லை, இந்த கேள்வி கேட்கறதுக்கு சங்கடமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டால் அப்பட்டமா எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சியை குறை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டதுன்னு பாக்குறீங்க. இது வேறு ஏதும் காரணங்கள் இருந்தா கூட அது நன்மை அது மக்களுக்கு நன்மையாக இருந்தாலும் கூட வேணும் தான், கேட்கணும் தான். இருந்தாலும் கூட அந்த நேரத்துல அந்த விஷயத்தை பேசிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க போயிடுறீங்க. அது அரசுக்கு அழுத்தத்தை போதுமான அளவு தரலங்கிறதா சாமானியனோட கருத்தா இல்லை. இப்போ அதை மறுப்பதற்கு இருக்கு இல்ல, அழுத்தம் தரணும்னா ஒரு இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதற்கு முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். சார், இல்ல நேரடியா கேட்கிறேன் சார். பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல சாட்டையால தன்னை அடித்து கொண்டார்.
ஆனா அதற்கு பிறகு அந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு பொதுவெளியில வெகுஜனங்களுக்கு தெரிகிற அளவுக்கு பண்ணீங்களா? அந்த கேஸ் வந்து என்ன ஆச்சுங்கிறது மக்களுக்கு தெரிய வச்சீங்களா? அதோட முடிஞ்சிடுச்சு. அடுத்தடுத்த பிரச்சனையை நோக்கி போயிட்டீங்க. நான் வெறும் நீங்க பிஜேபி சப்போர்ட்ங்கிறதால கேட்கிறேன். மற்ற கட்சிகளுக்கும் அதே பொறுப்பு இருக்கிறது. ஆனா அதை மறந்துட்டோம். இப்ப நந்தனம் பேசுறோம். நந்தனம் அடுத்த 6 மாசத்துல மறந்துடும். ஏன் இது அரசியல் ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறங்கிறது கேள்வி இல்ல, இது கண்டிப்பா அரசியல் இருக்கதான் செய்யுது. நிகழ்வு இல்ல. இது வந்து ஒரு தனி மனிதனுடைய அப்படியாக பாதுகாப்பு. ஆக்கப்படுகிறதுங்கிறது தான். இல்ல, அரசியலே ஆக்கப்படல. நம்ம வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க. நாளைக்கு நம்மளும் படிக்க அனுப்புறோம், வெளியில அனுப்புறோம். அவங்க பாதுகாப்பை எதை நம்பி? யார் இதை செய்யணும், யாருக்கு கடமை அதிகம், யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அப்ப எடுத்துக்காட்ட வேண்டியதும் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதும் அந்த நிகழ்வை பற்றி நம்ம பேசுறோம். ஆனால் எவ்வளோ வலியோடு இருக்கோம் நம்ம. அதை வந்து ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம். ஆனால் இந்த அரசு கவனம் செலுத்தி இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. சார், நேற்றுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நான் அதை சொல்கிறேன். ஆனால் இது எல்லாமே மறைக்கப்படுகிறது. இதை வந்து முழுமையாக வெளியில் கொண்டு வரதே இல்லை. ஒரு பிரச்சனை பெருசாகும் போது தான், இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையும் எதிர்க்கட்சிகள் பேசுறதுனால தான் விவாத பொருளாக்கப்பட்டது. இல்லைன்னா என்ன இருக்கும்? இப்போ இந்த பொருளும் நம்ம ஊடகங்கள் வாயிலாக பேசும்போது தான் அரசின் கவனத்துக்கு போகுது. ஓ, அப்போ கவனிக்கிறாங்க நம்மளை அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அப்போ அது வந்து அரசியல் இல்லை. நம்மளுடைய நான் ஏன் அங்க அரசியல்ங்கிற கேள்வியை வைக்கிறேன்னா, திருப்பி அடுத்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயம் நடந்தது. அதற்கு பிறகு நீதி வேணும் போராடினீங்க. நிறைய எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சியில் இருக்கவங்களும் பேசினாங்க. அதற்கு பிறகு அண்ணா யூனிவர்சிட்டியில் சிசிடிவி வைக்கப்பட்டிருக்கிறதா, அங்கே என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தொடர்ந்து அரசியல் கட்சிகள் யாரேனும் பார்த்தீர்களா? அதை பற்றிய கேள்விகள் வைத்தீர்களா? பின்பு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமோ 3 மாசத்துக்கு அப்புறமோ நாங்க இவ்வளவு டிமாண்ட் வச்ச பிறகும் சொல்யூஷன் என்ன பண்ணிருக்கீங்க, அதை ஃபாலோ பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா சார்? உங்க கேள்வி நான் புரிஞ்சுக்கிறது, அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன ரெக்டிஃபிகேஷன் நடந்திருக்கு, என்ன வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு, இது வந்து நம்ம சுட்டி காட்ட தான் முடியும். அங்கே வந்து சாமானியனே சுட்டி காட்டுவான் சார். அதுக்கு எதற்கு சார் எதிர்கட்சிகள், அரசியல் கட்சிகள் அரசியலுக்காக சேவை, மக்களுக்காக சேவைன்னு வந்தீங்க. அப்ப அந்த செயல்படுறதே இல்ல. சாமானியனுடைய குரல் எங்க எடுபடுது, யார் மூலமா கேட்கறாங்க? இன்னைக்கு அண்ணாமலை சொன்னாருங்கும் போது எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு சாதாரண ஒருத்தர் சொன்ன இல்ல சார், நான் என்னோட கேள்வி என்ன, அரசியல் பண்றீங்க, முழுசையா பண்ணிட்டு முடிச்சிருங்க. அரசியல் பண்ணுங்கன்ற அந்த அரசியலை முழுமையாக செய்து மக்களுக்கு நன்மை கிடைக்கிற வரைக்கும் செய்யறீங்களான்னு தான் கேள்வியா இருக்கு. அது பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத நீங்க கேக்குறீங்க. அதை முழுமையா எடுத்தீங்கன்னா அரசியல் வந்து யார் கொடுக்கணும், யார் கேட்கணும், யார் கேட்கணும், எல்லாரும் கேட்கிறீங்களா அப்படிங்கிறத அந்த கேள்வியை தான் நான் ஜெயகாந்தன் சார் வைக்க விரும்புறேன். சார், நீங்க இந்த விஷயத்துல காலேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எல்லாம் போக வேணாம். சாதாரணமாக ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னா அந்த சமூகத்தில் பயம் இல்லை. நீங்க வந்து தேர்ந்த வக்கீல், உங்களுக்கு தெரியும் தண்டனை என்பது செய்யப்பட்ட தவறுகளுக்கு மட்டுமல்ல, இனி ஒருவன் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகிற பயம்னு. அதை கொடுத்திருக்கிறதா அரசு? சட்டம் இருக்கிறது, அதை சரியாக செய்திருக்கிறதா? மனசாட்சிப்படி உங்கள் பதில். உங்களுக்கு ஒரு சில செய்திகளை சொல்லிடுறேன். ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றம் வந்து பட்டவர்த்தனமாக தெரிந்தாலும் கூட இந்திய சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனை வந்து வழக்கு தீர்ப்பு வரும் வரை அவனை வந்து குற்றவாளி என்று கருதப்படக்கூடாது என்பது விதி. அந்த மனிதனுக்கு இருக்கின்ற ஒருவேளை அவருக்கு அந்த வழக்கில் ஏதேனும் தவறுதலாக அவருக்கு அந்த சாருக்கு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இல்லை, யார் அந்த சார்னு சொல்லக்கூடாது, அதையும் பார்த்துங்க. இல்லை, அந்த சாருக்குன்னே கூட சொல்கிறேன், எந்த சாராகவே இருந்துட்டோம். நான் என்ன சொல்கிறேன், அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் மீது அங்கு வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்ற அடிப்படையில் தான் வழக்கு நடைபெறும். அந்த வழக்கை முழுமையாக நடத்தி அந்த வழக்கினுடைய தீர்ப்புரை வரும் வரை அவரை வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்றே அரசு தரப்பு சொல்ல வேண்டும். நீதிமன்றமும் அப்படித்தான் அழைக்கும். அந்த வழக்கினுடைய முழுமையான விசாரணை முடிந்தது பிறகு அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றவாளி என்ற அடிப்படையில் வருகின்ற அந்த அடிப்படையில் சிறிய ஒரு பயம் இருக்கிறதாங்க கேக்குறீங்க இல்லையா? சட்ட தெளிவிற்காக என்னோட கேள்வி, இது மாதிரியான வழக்குகள்ல எவ்வளவு நாளுக்குள்ள, குறைஞ்சபட்சம் எவ்வளவு நாளுக்குள்ள நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு? முன்பிருந்த சூழலை விட இப்பொழுது வந்து 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் வழக்கு முழுமையாக மகிழா நீதிமன்றத்தில் முடிக்க சொல்லி பெண்களுக்கு எதிரான வழக்குகளை
உடனடியாக குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகளை முடிக்க சொல்லி அதற்குரிய நீதிமன்றங்கள், மகளிர் நீதிமன்றங்கள், கூடுதல் மகளிர் நீதிமன்றங்கள் இல்ல அவ்வளவுதான் கேள்வி. இதோட கேள்வி முடிக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே இது குறித்து இந்த மாதிரியான சம்பவங்களில் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் குறித்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் நீங்கள் தான் பெரிய அளவில் அதை செய்தியை வெளியிடுகின்ற போது பார்க்கின்ற ஏதாவது தவறு செய்ய வேண்டும், நான் சொல்லி தவறு செய்ய வேண்டும் என்று நடக்கின்ற அந்த மனிதனுக்கு கூட ஒரு பயம் வரும். இது அரசு மட்டும் செய்து விட முடியாது. சார், என்னோட கேள்வி என்னன்னா, 3 மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட நபர் தவறு இழுத்திருந்தால் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற வழிமுறை சட்டத்தில் இருக்கு. அதை அரசு சீரியஸா எடுக்கிறது. 3 மாதத்துக்குள்ள எத்தனை பேருக்கு தண்டனை? ஒரே ஒரு செய்தி முடிச்சார். அதாவது அதிலும் கூட என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதற்கு முதன்மை மகளிர் நீதிமன்றம் ஒன்று, இது சார்ந்து வந்து 2 கூடுதல் மகளிர் நீதிமன்றங்கள் செயல்படுது. இப்போ இதில் வந்து என்னென்னா, இந்த வழக்குகள் வந்து வேறு எந்த வழக்குகளும் விசாரிக்கப்பட மாட்டாங்க. பெண்களுக்கு எதிரான வழக்குகளும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த போக்சோ உள்ளிட்ட சட்டங்கள். சாமானியனோட கேள்வி சார், எனக்கு விளக்கலாம் வேணாம் சார். எத்தனை கேஸ் இது மாதிரி நீங்க முடிச்சீங்க சார்? ஒரு மாசத்துல அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் என்னாச்சு சார்? கோயம்புத்தூர் கேஸ் என்னாச்சு சார்? எல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கு. அண்ணா நகர் கேஸ் என்னாச்சு? இல்ல உங்களுக்கு சொல்றேன். இல்ல எல்லாமே அதிகபட்சமா ஒரு செய்தியை சொல்லிடுறேன். 3 மாதத்திலிருந்து 6 மாதம்னு சொன்னா கூட அங்க இருக்கக்கூடிய சில நடைமுறைகளின் கீழ் ஓராண்டுக்குள்ளாவது முடிக்கக்கூடிய சூழல் இருந்திருக்குது. அந்த நீங்க சொல்லக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வழக்கெல்லாம் ரொம்ப ஒரு 7-8 மாதத்திற்குள்ளேயே தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது போன்ற சிறப்பு வழக்குகள், அதாவது என்னன்னா பார்வை, இதுதான் சார் கேள்வி. இங்கதான் சார் என்னோட கேள்வியே இருக்கு. இப்படி ஊடகங்கள் பேசுகிற வழக்கு என்பது மிக குறைவு. ஊடகங்கள் பேசாத வழக்குகளை தான் சாதாரண மக்களுக்கு தெரியாமலாம் போயிடாது. அப்ப அந்த வழக்குகளை தண்டிக்கப்படாமல் அந்த நீர்த்து போக செய்வது அல்லது காலதாமதம் செய்வது என்பது அங்க இருக்கிற இல்ல அவரை சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்கிறப்ப பயம் எப்படி சார் வரும்? உண்மை. அதாவது என்னன்னா, இதற்கு வந்து நீங்க சொல்லக்கூடியது அரசோ ஆட்சியில் இருப்பவர்களை மட்டும் குறை சொல்லிவிட முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய நம்ம நீதிமன்ற அமைப்புமே ஏற்கனவே பார்த்தா நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினாலும் இன்னும் கூட சிறப்பு மகளிர் நீதிமன்றங்கள் அமைக்கப்படவில்லை என்பதையும் இந்த நீங்கள் சொல்லுவதே ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு நீதிமன்றம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு சமூக அக்கறை கொண்ட நபராகவும் காவல்துறையும் சொல்லி முடிச்சார். சரியான விசாரணை செய்யவில்லை, விரைவாக நடக்கவில்லை, சரியான ஆவணங்களும் சாட்சியங்களும் தரவில்லைன்னு நிறைய இடத்துல அதாவது இதற்கு நீங்க சொல்லக்கூடிய கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பது உண்மைதான். நீங்கள் சொல்லுகிற கருத்தில் எனக்கு பெரிய அளவில் ஆட்சேபனை இல்லை என்பது உண்மைதான். நன்றி சார். சார், பாபு பரமேஸ்வரன் சார், இப்ப அவர் வந்து அடுத்த கட்டங்கள்ல ஒத்துக்கிறார் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட மாநில அளவுல நீங்க பெரிய சப்போர்ட் இல்லைன்னா கூட தேசிய அளவில் இருக்கீங்க. ஆனால் அந்த மாநிலங்களில் கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெரிதாக குறைந்த மாதிரி இல்லை. இது ஒட்டுமொத்தமாகவே நீதியின் மீது மக்களுக்கு இருக்கிற பயம் குறைந்து விட்டது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, அப்படி கிடையாது. அந்தந்த மாநிலங்களில் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. எப்படின்னா, வழக்குகள் பதிவாகும் போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கவனத்துக்கு வர்றது தான் நமக்கு தெரிய வருது. கவனத்துக்கு வராமல் எவ்வளவோ வழக்குகள், குடும்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அக்யூரன்ஸ் நடந்திருக்கு. அது கவனத்துக்கு வந்து பேசு பொருளாக ஆனதுக்கப்புறம் ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு அதிக அளவில் தெரியும் போது தான் அரசின் கவனமும் காவல்துறையின் நடவடிக்கையும் துரிதப்படுத்தப்படுகிறது. ஆனாலும் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். இந்த வழக்குகள் விரைவாக முடிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கடுமையாக வழங்கப்பட்டு மக்களுக்கு இனிமேல் இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீது சட்டம் இமீடியட்டாக அந்த ஆக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவானால் மட்டும்தான் இதற்குரிய குற்றங்கள் குறையும். ஏன்னா சட்டங்களை ஏற்றிடுறோம், அதை வந்து அமுல்படுத்த முடியல. அமுல்படுத்தும் போது அரசியல் சூழல் நிறைய வருது. இது எல்லா கட்சியிலையும் வரும். இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. ஆனால் ஒன்று, மக்கள் விழிப்புணர்வுடன் இந்த அனைத்து விஷயங்களையும் அந்த பகுதியில் நடக்கக்கூடியதை தங்களுடைய சொந்த பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு விடாமல் ஊடகங்களின் சப்போர்ட்டோட இதை தொடர்ந்து செயல்பட்டாங்கன்னா எல்லா வழக்குகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். என்னோட இறுதியான கேள்வி உங்களுக்கு, இப்போ தொடர்ந்து ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தால் அதை சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஏதோ ஒரு கட்சிக்கோ ஏதோ ஒரு அமைப்போடு சார்புபடுத்தி அவருக்கு தண்டனை கிடைக்காது, சரியான விசாரணை நடக்கவில்லை அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க. அது உண்மையாக இருக்கலாம், உண்மை அல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறப்ப சாதாரண மக்கள் பார்க்குறப்ப இப்படியான பின்புலம் கொண்டவர்களை நம்மால் இந்த அளவுக்கு மீடியாவில் போயிட்டு ஃபைட் பண்ண முடியுமா?
அது முடியாம போச்சுன்னா நம்ம ஒதுங்கி போலாமா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டும் வருவதற்கு வாய்ப்பா இருக்கு இல்லையா? இப்ப இது அரசியல் ஆக்கப்படுவதால் அந்த குற்றவாளிகளுக்கு நீதிகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது வெறும் அரசியலாக்கப்பட்டு விட்டு கொண்டே இருக்கிறதா? இல்லை, குற்றம் இவங்க வழக்கறிஞர் சொன்ன மாதிரி குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி இல்லை, அவர் தரப்பு நியாயங்களும் கேட்கப்படும். ஆனால் குற்றம் உறுதியாக நிரூபிக்கப்படும் போது நிச்சயமாக அந்த குற்றவாளிகளுக்கு இது விரைவாக நடக்கணும். அப்படி விரைவாக நடக்கும்போது மக்களுக்குரிய அந்த நம்பிக்கை வரும். நிச்சயமாக இதை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எதிர்க்கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் பெரிதளவில் இருக்குது. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த வழக்கை முடிஞ்ச உடனே அப்படியே விட்டுறீங்களேன்னு. அந்த ஊடகங்கள் தான் பெரிய செய்தியிலேருந்து சின்ன செய்தி ஆக்கிடுறீங்க. நீங்கள் அதை தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா எல்லா வழக்குகளுக்கும் தீர்வு நிச்சயமாக சீக்கிரம் கிடைக்கும். சார் ஜெயகண்ணன் சார், முக்கியமாக அரசின் மீது வைக்கப்படுகிற முக்கிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று, அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சார் யார் என்பதை பொறுத்து விசாரணையின் வேகம் மாறுபடுகிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த போக்கு மாறினாவே குற்றவாளிகளுக்கு அல்ல குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கும் பயம் வரும், குற்றம் தடுக்கப்படும். அப்படியான சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இதை அரசு உணர்ந்திருக்கிறதா? இல்லை, உண்மையின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது அரசியல் கட்சிகளோ சமூக அமைப்புகளோ பாலியல் ரீதியான குற்றங்கள் மட்டுமல்ல, மற்ற எந்த குற்றங்கள் செய்கின்ற நபரையும் தங்களுடைய கட்சிக்குள் வைக்கின்ற அந்த செயலை செய்யும். என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பல சமூக விரோதிகளை பல கட்சிகளும், மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளும் இதில் வித்தியாசமெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவர்களை சேர்த்து உயர் பொறுப்புகளை தருகின்ற வழக்கம் இருக்கிறது. நம்முடைய தினமலர் உரைகள் நம்முடைய சமூக அக்கறையோடு வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், அதாவது சமூக விரோத செயல்களை செய்கின்ற நபர்கள் யாராக இருந்தாலும் அது எந்த கட்சியிலும் அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு செய்தி, ஒருவேளை அந்த நபர் ஏற்கனவே இருந்து அந்த நபர் மீது இந்த மாதிரியான குற்றஞ்சாட்டப்படுகிறது என்றால் அந்த வழக்கு முடியும் வரையும்லாவது குறைந்தபட்சம் அவர் செய்தாரா இல்லையாங்க நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். ஆனாலும் கூட ஒரு குற்றச்சாட்டுகள் வழங்கப்படும் போது அந்த நபரை அந்த கட்சியில் வைத்திருக்காமல் உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து. இன்னொன்று, இது போன்ற நிகழ்வுகளை கட்சிகள் சமூக விரோத செயல்களை குறிப்பாக பெண்களுக்கு எதிராக செய்கின்ற நபர்கள் மீது கடுமையாக நடவடிக்கையில் அரசு ஆட்சி மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளுமே ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக அக்கறை கொண்ட அமைப்புகளும் கூட இது போன்ற நபர்களை ஊக்குவிக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஜெயகண்ணன் சார், கட்சியிலிருந்து நீக்கிறது அப்படிங்கிற கண் துடைப்பு நாடகங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். கட்சியில் நீக்கிட்டா பெரிய தண்டனைலாம் ஒன்றும் இல்லை. நீக்கிட்ட பிறகு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசு அந்த விசாரணையை தேவையில்லாமல் ஏதோ காரணங்கள் சொல்லி நிறைய சட்ட சிக்கல்களெல்லாம் சொல்லி அதை நீர்த்து போக செய்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்படி செய்து கொண்டே இருந்தார்கள் என்றால் எப்படி அரசுக்கு நற்பெயர் கிடைக்கும்? அந்த அவர் பெயரை சேர்ந்து முதலமைச்சர் தானே சுமக்க வேண்டும். உண்மைதான், ஏன் அது ஏன் புரியவே இல்லை? உண்மைதான். ஆனாலும் கூட இதில் முழுமையாக முதலமைச்சரை குறை சொல்வதோ ஆட்சி அதிகாரத்தை குறை சொல்வதோ என்பது என்னை பொறுத்தவரை அத்தனை சரியான அணுகுமுறை. வேற யாரு சார் குறை? நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இது போன்ற நடவடிக்கைகளை குறிப்பிட்ட இன்னும் கூட கல்வி நிறுவனங்களில் கூடுதல் கவனம் செலுத்த. கல்வி நிறுவனங்கள்ல நம்ம தொட வேண்டாம், ஒட்டுமொத்த சமூகத்திலே நடக்குது. ஒட்டுமொத்த சமூகம். அதாவது என்னன்னா, இந்த நடவடிக்கைகள் எடுக்கின்ற செயல்களை காவல்துறையினர் இன்னும் கூட முடுக்கி விடலாம். அதற்கு முடுக்கி விட வேண்டியது யார்? அதாவது ஆணை பிறப்பிக்க நீங்கள் கடைசியாக கை நீட்டுவது முதலமைச்சருங்கிறது எனக்கும் தெரியுது. அதாவது நீண்ட காலமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவல்துறை கையில் வைத்திருப்பது தனிப்பட்ட ஒரு அமைச்சர் அல்ல, முதலமைச்சர் தான் வைத்திருக்கிறார். அதிலும் கூட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை? அதாவது ஒரு செய்தி ஒரு விஷயம், ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்பே முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட அதே இடத்தில் அதே தவறுகள் திரும்ப திரும்ப நடக்குது. ஏன் மீண்டும் மீண்டும் இந்த குற்றங்கள் நடைபெறக்கூடிய சூழலை நம்ம ஆய்வு செய்யும் போது உங்களுக்கு உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது பெரும் மக்கள் தொகை பெருக்கம் ஒன்று காரணம். இன்னொரு செய்தி நம்ம அதை உளவியலாக பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். அதே மாதிரி கல்லூரியை பொறுத்த எல்லாருமே இந்த சமூகமே பொறுப்பு என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.